வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான, ஈஸியான, டேஸ்டான சிக்கன் ஒன்று செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு 10 வரமிளகா விதை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் 4 பொடுசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, மசாலா பொடி மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, பெப்பர் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலெண்ணெய், சுத்தமான செக்கில் கடலெண்ணெய் ஒரு 6 டேபிள் ஸ்பூனு. தேவையான அளவு இந்து உப்பு. அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாகட்டும். கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். கடாய் சூடாகிடுச்சு. இப்போது 100 ml கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். கடாய் சூடாகிடுச்சு. இப்போது நறுக்கி வச்ச 4 பெரிய வெங்காயத்தை இதோடு சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா பொடியை இதில் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்திக்கலாம். சிக்கன் நான் லெக் பீஸ் எடுத்துருக்கிறேன். லெக் பீஸு. அதனால் இந்த டிஷ்ஷுக்கு லெக் பீஸில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்படியே லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கட்டும். வெயிட் பண்ணலாம். தண்ணியே சேர்க்காமல் நல்லா சிக்கன்லேருந்து வர தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ தேவையான அளவு இந்து உப்பு சேர்த்திக்கலாம். தேவையான அளவு 10 வரமிளகா விதை எடுத்தது இதையும் சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விட்டுலாம். இப்படியே நல்லா வதக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம். தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொதிக்கும்போது நம்ம தட்டு வச்சு மூடிடலாம். வெயிட் பண்ணலாம். சிக்கன் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. வெயிட் பண்ணலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு இருக்குது தண்ணி. அந்த தண்ணியும் சுண்டுற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கை விடாமல் வதக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. இப்போது கொத்தமல்லி தழையை இதில் சேர்த்திக்கலாம். இப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஈஸியான சிக்கன் கறி
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.